الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. புண்ணியத்துக்குரிய அல்லாஹ்டியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மாபெரும் கிருபையால் இன்று நாம் 21வது ஜுஸை நாம் முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாகத்தில் நமக்கு சூரத்துல் அன்கபூத்துடைய பாகமும், சூரத்துல் ரூம், அதே போல சூரத்துல் லுக்மான் மற்றும் சூரத்து சஜ்தா, சூரத்துல் அஹ்ஸாப், இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 சூறாக்கள் உடைய வசனங்களை நாம் பார்த்தோம். முதல் சூரத்துல் அன்கபூத்துடைய விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலா அன்கபூத் என்று சொல்லும் பொழுது சிலந்திக்கு சொல்லப்படும், ஸ்பைடருக்கு. இது சூரா மக்கியாவாக இருக்கின்றது. 69 வசனங்கள் இதில் உள்ளது. நேற்று நாம் இதில் சில வசனங்களை நாம் ஓதினோம். அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் சிலந்திகளை பற்றி ஏன் குறிப்பிட்டான் என்றால், அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரெல்லாம் இணை வைக்கின்றார்களோ, ஷிர்க் செய்கின்றார்களோ, அவர்கள் எதை சார்ந்து இருக்கின்றார் என்றால், அந்த சார்ந்திருக்கக்கூடிய கல், மண், மட்டை என்ற அனைத்துமே என்ன, இதனுடைய நிலை எப்படி என்றால், வலு அடைந்த அல்லது ஒன்றுமே ஒரு சக்தி இல்லாத ஒரு சிலந்தையுடைய அதனுடைய அந்த வீட்டை பற்றி தான் அல்லாஹு தஆலா எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டிருக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலாவை தவிர்த்து விட்டு யாரெல்லாம் மற்ற விஷயங்களை சார்ந்து இருக்கின்றார்களோ அவர்கள் மிக பலவீனமான ஒரு விஷயத்தை தான் சார்ந்து இருக்கின்றார்கள். தன்னையே எந்த ஒரு உதவியும் ஏற்படுத்தி கொள்ள முடியாது, தனக்கு வரக்கூடிய பாதிப்பிலிருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது, மனிதன் எதை கொண்டு அவன் வணங்குகின்றானோ, வழிபடுகின்றானோ, அவனால் எப்படி அவனுக்கு உதவி செய்ய முடியும் என்ற விஷயங்களை அல்லாஹ் தஆலா அந்த சூரத்துல் அன்கபூத்தில் பதிவு செய்தான். பிறகு அதே வசனத்தில் கடைசி அந்த 69வது வசனத்திலும் உண்மையாக யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் முயற்சி செய்கின்றார்களோ, நேர்வழி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நேரான வழியை செலுத்துகின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். நிச்சயமாக நம்முடைய மார்க்க விஷயத்தில் யார் முயற்சி செலுத்துகின்றார்களோ, யார் விடாமுயற்சியுடன் அவர்கள் இதில் நிலையாக இருப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள், லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும் அவர்களுக்கு நாம் வழியை ஏற்படுத்துவோம், நாம் ஹிதாயத்தான ஒரு விஷயத்தில் நாம் அவர் கொண்டு சொல்வோம். வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். நிச்சயமாக மார்க்க விஷயங்களில் சிறந்த வடிவத்தில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸல் லெவலில் செய்யக்கூடியவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உள்ளது. முஹ்ஸின் என்று சொல்லும் பொழுது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட ஒரு அந்தஸ்தாக இருக்கின்றது. இஸ்லாத்தில் இந்த மார்க்கத்தில் 3 அந்தஸ்துகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்திருக்கின்றான். ஒன்று முஸ்லிம் என்ற ஒரு தரம், இது அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு தரம். இரண்டாவது முஃமின் என்ற அந்த தரம். அல்லாஹு அதை விட, அந்த அடிப்படையை விட இன்னும் கொஞ்சம் அவர்கள் ஈமானிலும் பேணுதல் என்ற விஷயத்தில் இருப்பார்கள். அதைவிட ஒரு சிறந்த ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது முஹ்ஸின் என்று சொல்லப்படும், எல்லா விஷயத்தையும் சிறந்த வடிவத்தில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 3வது கட்டத்தில் யாரெல்லாம் வருவார்கள் என்றால், நபிமார்கள், ரசூல்மார்கள், ஷுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் என்ற இவர்களெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் இருப்பார்கள். இதை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இஹ்சானை பற்றி விளக்கம் கூறும் பொழுது ஹதீஸு ஜிப்ரீல்ல தெளிவாக கூறினார்கள். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கப்படும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பதில், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹை பார்ப்பது போல் வணங்கி வருவாயாக. இந்த உலகத்தில் நீ அல்லாஹை பார்த்து விட்டாய் என்றால் எந்த நிலையில் நீ வணங்குவாய்? ஆசையுடன், அன்புடன், அந்த முஹப்பத்துடன் வணங்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக்கொள். நீ அல்லாஹ்வை முன்னால் பார்த்து கொண்ட நிலையில் இருக்கின்றாய். அவனை அப்படியே வணங்கி வருவாயாக.
ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா. அந்த ஆசை, மஹப்பத்து, ஆர்வத்தை கொண்டு, அன்பை கொண்டு அல்லாஹ் தஆலாவை வணங்கக்கூடிய நிலை உனக்கு வரவில்லை, அல்லாஹை பார்க்கக்கூடிய அந்த நிலை இல்லை என்றால் அடுத்த கட்டம் அச்சம் என்று இருக்கக்கூடிய அல்லாஹ் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், மானிட்டர் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்துடன், அந்த பயத்துடன் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்திலே அவனை வணங்கி வருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அங்கு அதனுடைய விளக்கத்தை தெரியப்படுத்தினார்கள். அதே போல இந்த சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹு தஆலா முஃமின்கள், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்றால் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படும். அப்போ முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு உபதேசம் செய்யப்படுகின்றது அல்லாஹ்வுடைய தரப்பில். நீங்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்டவரிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை வைக்கும் பொழுதோ அல்லது ஒரு விவாதத்துடைய நிலை ஏற்படும் பொழுது அங்கு நீங்கள் நல்ல வார்த்தை கொண்டே அழகான முறையில் அவர்களிடம் விவாதம் செய்யுங்கள், அல்லது அழகான முறையில் அவர்களுடைய சந்தேகத்தை நீங்கள் தீருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றான். யோசிச்சு பாருங்க, ஒரு முஸ்லிமுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடன் நீங்கள் நல்ல முறையாக இருக்க வேண்டும், நல்ல முறையாக பேச வேண்டும் என்று இருந்தால் கூட பிறந்த சகோதரனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவன் செய்த தவறுக்கு எப்படி நாம் அவனுடன் அணுக வேண்டும் என்று நாம் இதிலே புரிந்து கொள்ளலாம். இந்த மார்க்கம் நமக்கு மார்க்கத்தில் இல்லாதவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது அல்லது அவர்களுடன் நீங்கள் மார்க்க விஷயங்களை எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் தவறு செய்யக்கூடிய நிலையில் அழகான முறையில் நீங்கள் அஹ்சன் என்று கூறுகின்றான். அப்போது நம்முடன் சேர்ந்த கூட பிறந்த உடன் பிறந்த சகோதராக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் சமுதாயம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரியாக இருக்கட்டும், அவர்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கும் பொழுது எப்படி நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று இதில் முக்கியத்துவம் அறிந்து கொள்ளலாம். இது நம்முடைய சொந்தம் உறவாக இரத்த உறவாக இருக்கட்டும், அதைவிட ஈமானிய உறவு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒருவர் தவறு செய்யும்போது அதை அழகான முறையில் நீங்கள் சீர்படுத்துங்கள் என்று நமக்கு இங்கு தெரியப்படுத்தேன். அதற்கு பிறகு சூரத்து ரோம் மக்கி சூறாவாக இருக்கின்றது. ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறா. இது சூரத்துல் இன்ஷிகாக்கு பிறகு இறக்கப்பட்ட சூறாவில் ஒன்று. கிட்டத்தட்ட 60 வசனங்கள் உள்ளன. நாம் பொதுவாக ரோம் என்ற அந்த ரோம் நாட்டுடைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ரோம் கண்ட்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரோமபுரிகளும் அதே போல ரோமர்களும் மற்றும் பார்சீகம், பெர்ஷியன் மற்றும் ரோம் இருவர்கள் தான் சூப்பர் பவராக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோம் இந்த அந்த நாட்டை சார்ந்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதே பார்சீகமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மஜூசியாக இருந்தார்கள், ஜோராஸ்ட்ரியனாக இருந்தாங்க, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். பார்சீகம் நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போது அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஊலிபத்திர் ரோம் தோல்வி அடைந்து விட்டது. ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன், அருகிலுள்ள பூமியில், ஆனால் அவர்கள் ரோமர்கள் தங்கள் தோல்விகளுக்கு பின் விரைவில் வெற்றியடைவார்கள். ஃபி பித்இ சினீன், சில வருடங்களுக்கு பிறகு. இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் வெற்றி தோல்வி குறித்து அதிகாரம் அல்லாஹுக்கு தான். ரோமர்கள் வெற்றி பெறும் அந்நாளில் முஃமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். என்ன காரணம் ரோமர்கள் வெற்றி பெறுவதனால் முஃமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்? ரோமர்கள் அந்த பக்கத்து காஃபிர்கள் பொதுவாக அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை ஒப்பிட்டு முஸ்லீமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டது. இவர்கள் தோல்வி அடையும் பொழுது முதல் கட்டத்தில் இவர்களை பார்த்து ஏளனமாக யாசனம் செய்யக்கூடியவர்களும் அவர்களை பரிகாசம் கேலி செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்க. பாருங்கள், உங்களுடைய கூட்டாளி தான் தோற்று போயிட்டாங்க. யாருடன்? நம்முடைய கூட்டாளியுடன். அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க, அங்கு நெருப்புகளை வணங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ அவர்களுடைய தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அல்லாஹு தஆலா இந்த தோல்விக்கு பிறகு இவர்கள் திரும்ப வெற்றி பெறுவார்கள் மிக சொற்பமான நாட்களிலே என்று அல்லாஹு தஆலா தெரியப்படுத்தினான். பித்ஆ சினீன், பித்உன் என்ற அந்த வார்த்தை அரபி மொழியில் பார்க்கும் பொழுது 3 to 9 எண்களுக்கு சொல்லப்படும். பித்உன் என்று சொல்லும் பொழுது 3 to 9 எண்ணுக்கு நம்பருக்கு சொல்லப்படக்கூடிய. அப்போ அல்லாஹு தஆலா இங்கே ஃபீ பித்ஆ சினீன், சில காலங்களுக்கு பிறகு. அப்போ இவர்கள் கிட்டத்தட்ட சுப்ஹானல்லாஹ்
இந்த இந்த வசனம் இறக்கப்பட்டதோ மக்காவில் இறக்கப்பட்டது கடைசி காலத்தில். ஆனால் ரோமர்கள் வெற்றி பெற்றார்கள். ஹிஜ்ரி கிட்டத்தட்ட ஹுதேபியாவுடைய உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு 6வது ஹிஜ்ரி அநேகமாக அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வந்தது, ரோமர்கள் அவர்கள் வெற்றியடைந்தார்கள் என்று. அதை கொண்டு அந்த முஃமின்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 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 பந்தயமோ அல்லது ஒரு நிபந்தனையோ ஒரு சவாலும் காஃபிர் மக்காவுடைய அந்த காஃபிரிடம் சவாலாக வைத்தார்கள், ரோமர்கள் வெற்றி அடைவார்கள் என்று. ஆனால் எத்தனை வருடம் 2 வருடத்துக்கு பிறகு வெற்றி அடைவார்கள் என்று அல்லது 3 வருடத்துக்கு பிறகு வெற்றி அடைவார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் அந்த காலத்தை கொஞ்சம் இன்னும் தாமதப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி அவர்களுக்கு அதற்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு அந்த ரோமர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா இங்கு நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அதுதான் இந்த சூரா இறக்கப்படக்கூடிய காரணங்களும் சொல்லப்படுது. அடுத்ததாக சூரத்துல் ரூமுடைய முதல் விஷயங்களில் பார்க்கும் பொழுது அந்த ரோமர்கள் தோல்வியடைந்தார்கள். பிறகு அவர்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவர்கள் வெற்றியடைவார். அப்போ வெற்றியும் தோல்வி அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான் என்று இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் இணை வைக்கக்கூடியவர்கள் மறுமை நாளுடைய விஷயத்திலிருந்து எவ்வளவு அலட்சியமாக மறந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அந்த அறியாமையும் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லும் பொழுது 12வது வசனத்தில் வயௌம தக்கூமு ஸாஅத்து யுப்லிஸுல் முஜ்ரிமூன், மேலும் இறுதி நேரம் நிலை பெறும் நாளில் குற்றவாளிகள் நம்பிக்கை இழப்பார்கள். அப்போது அவர்கள் இணை வைத்தவர்களில் எவரும் அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக இராது, அவர்களுக்கும் தாங்கள் இணை வைத்தவர்களை நிராகரிக்க போறவங்க விடுவார்கள். இவர்கள் யாரையெல்லாம் இணை வைத்தார்களோ அவர்களே நிராகரித்து விடுவார்கள். எடுத்துக்காட்டாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாளில் தெரியப்படுத்தி விடுவார்கள், யா அல்லாஹ், இந்த விஷயத்தை இணை வைக்கக்கூடிய விஷயத்தை நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. உசைர் அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் அல்லாஹுடைய புதல்வன் என்று கூறினார்கள். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன தெரியப்படுத்தி விடுவார்கள். இப்படி என்று யாரையெல்லாம் இவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்களே என்ன இந்த இணை வைக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அவர்கள் நிராகரித்து விடுவார்கள். அது அடுத்த வசனம், மேலும் இறுதி தீர்ப்பு கூறிய நாள் நிலை பெறும் போது அந்நாளில் அவர்கள் நல்லோர் தீயோர் என பிரித்து விடுவார்கள். மறுமை நாளில் நல்லோர்களும் தீயர்களும் பிரிந்து விடுங்கள் என்று ஒரு சப்தம் வரும் பொழுது அனைவரும் அப்படியே தனித்தனியாக 2 கூட்டமாக பிரிந்து விடுவார்கள். அநியாயம் செய்தவன் இந்த உலகத்தில் அவன் தன் மீது அநியாயம் செய்தவனாக இருக்கட்டும், மக்கள் மீது அவன் அநியாயம் செய்தவன், அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா தனித்தனியாக பிரித்து விடுவான். ஆகவே எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காவில் மகிழ்விக்கப்படுவார்கள். இன்னும் எவர்கள் காஃபிராகி நம்முடைய வசனங்களை மறுமையின் சந்திப்பையும் பொய்ப்பித்தார்களோ அத்தகையவர்கள் வேதனைக்காக கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு அங்கு அல்லாஹு தஆலா அந்த கண்ணியம் கொடுப்பான். அல்லாஹுவை நிராகரித்தவர்களுக்கு அங்கு நோவினை தரக்கூடிய தண்டனை அவர்களுக்கு காண்பிக்கப்படும். இது அல்லாஹு தஆலா இவர்களுடைய இந்த அறியாமையிலும் அல்லது மறுமையை மறந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்கு தெரியப்படுத்துகின்றார். அப்போ இங்கு இவர்களுடைய என்ன காரணம் இவர்கள் மறுமையை மறந்தவர்களாக இருந்தார்கள் என்றால், உலகத்துடைய விஷயம், இந்த உலகத்துடைய அட்டாச்மெண்ட் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அதை மறக்கடிக்கக்கூடியது. அப்போ சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்மில் இந்த சமுதாயத்துடைய நிலையை பார்க்கும் பொழுது அதிகமாக உலகத்துடைய விஷயத்தை ரொம்ப ஒரு நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மறுமையுடைய சிந்தனையே போயிடுச்சு. இருக்கா என்றது ஒரு கேள்வி கூட எழுப்பும். அது எவன் பார்த்தா, மறுமையை யார் பார்த்தா? கடன் கொடுக்க வேண்டிய விஷயங்களை நினைவுபடுத்தும் பொழுது மறுமையை யார் பார்த்தாங்க, சரி அங்கே வாங்கிக்குப்பா, இப்படி ஒரு ஏளனமாக சொல்லக்கூடிய அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். கடனை வாங்கும் பொழுது பணிவாக வாங்குகின்றார்கள். கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, மறுமை நாளில் இதற்கு பெரிய ஒரு
நீ அதற்கு பெரிய ஒரு பரிகாரம் கொடுக்கக்கூடியவனாக ஆகும் பொழுது அங்கே கொடுத்துக்கிறேன். அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருப்பான். இந்த ஒரு நிலை மனிதன் இருக்கின்றது. மறுமையை மறக்கடிக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் எது? உலகத்துடைய இன்மையில் முழுமையாக மூழ்கிவிடும். உலகத்தை எடுத்துக்கொள்வது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. இந்த உலகத்துடைய உனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை நீ மறந்து விடாத. உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க் வாழ்வாதாரத்தை நீ தேடிக்கொள், அதை மறந்துடாது. ஆனால் அதை தேடும் பொழுது மறுமை உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதே போல அடுத்ததாக அல்லாஹு தஆலா குறிப்பாக அவன் தன்னுடைய அத்தாட்சிகளை பதிவு செய்யும் பொழுது மனிதனுடைய படைப்பு எப்படி இருந்தது, எப்படி அவன் படைத்தான், பலவீனத்திற்கு பிறகு பலவீனம், அவன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது எதுவுமே இல்லாதவனாக இருந்தான். திரும்பவும் அவனை ஒரு சிசுவாக அமைத்து பிறகு உயிரை கொடுத்து அவன் உலகத்தில் அவன் பிறக்கச் செய்யும் பொழுதும் அவன் பலவீனமாக தான் இருந்தான். அவனால் எந்த ஒரு விஷயம் தனக்கு அந்த குழந்தை எதுவுமே செய்து கொள்ள முடியாது, பசி என்றும் கூட சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் அவன் பலவீனமாக இருந்தான். திரும்பவும் ஒரு கட்டத்தில் உள்ள பலவீனமாக முதிய வயது அடையும் பொழுதும் என்ன பலவீனமான நிலையில் தான் ஆகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா அதை கொண்டு நமக்கு அவனுடைய அத்தாட்சிகளை தெரியப்படுத்துகின்றான். அதே போல இரவு மற்றும் பகல் என்ற விஷயங்களையும் தெரியப்படுத்தி கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா ஒமின் ஆயாத்திஹி ஒமின் ஆயாத்திஹி ஒமின் ஆயாத்தி அவனுடைய அத்தாட்சிகளில் அவனுடைய அடையாளங்களிட்டு அல்லாஹு தஆலா பதிவு செய்யும். அதில் ஒன்றுதான் திருமணம் என்ற இந்த உறவு. அல்லாஹு தஆலா திருமண உறவை அல்லாஹு தன்னுடைய ஒரு அடையாளமாக, ஒரு அத்தாட்சி, ஒரு ஆயத்தாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த உறவு, திருமண உறவு என்பது இருவர்களுக்கு மத்தியில மஹப்பத்தையும் ஒரு அன்பையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் என்று அல்லாஹு தஆலா தெரியப்படுத்திவிட்டு இது மனிதர்கள் இதை அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளில் உண்டானது என்று குறிப்பிட்டிருக்கின்றான். அந்த உறவை, அந்த திருமண உறவை நாம் நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் அதை அல்லாஹு தஆலாவுடைய இது அத்தாட்சி, அல்லாஹு தஆலாவுடைய இது ஒரு ஆயத் என்ற விஷயத்தை நாம் உணர்ந்து இந்த உறவை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இதே வசனத்தில் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் என்ன, இயற்கையான ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கையான விஷயம் அல்லாஹு தஆலா இயல்பாக மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தினான். அதற்கு இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடிய விஷயமாக ஆக்கினான். இதில் இருப்பதினால்தான், இந்த மார்க்கத்தில் இருப்பதினால்தான் அவருக்கு கண்ணியமும், அதே போல இதை விட்டு வெளியேறுவதோ அல்லது இதிலிருந்து அவன் தன்னை அலட்சியப்படுத்திக் கொள்வதனால்தான் பூமியில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஃபசாதுகளும் பரவுகின்றது. எந்த காரணம்? மனிதன் தான் செய்த, தன்னுடைய கரத்தால் அவன் செய்த வினைதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். இப்போ எதுவரை மனிதன் இஸ்லாத்திற்குரிய விஷயத்தில் அந்த கட்டுக்கோப்பில் அந்த பவுண்டரியில் அவன் இருப்பானோ அவனுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கும். பூமியும் என்ன ஒரு அமைதியான ஒரு நிலையாக இருக்கும். எப்பொழுது அந்த பவுண்டரியிலிருந்து, அந்த வரம்பிலிருந்து மீறி அவன் வருவானோ இந்த பூமியில் ஃபசாத், இந்த பூமியில் குழப்பம் கண்டிப்பாக ஏற்படும். இது யாரின் காரணம்? மனிதன் தனக்கு ஏற்படுத்தி கொண்ட வினைதான் என்று அல்லாஹ் தெரியப்படுத்தினான். அதற்கு பிறகு சூரத்துல் லுக்மான் பார்க்கும்பொழுது இதுவும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. 34 வசனங்கள். இது சூரத்து சாஃபாத்துக்கு பிறகு இறங்கிய சூறாக்களில் ஒன்று. இங்கு எதற்காக இந்த பெயர் சூட்டப்பட்டது லுக்மான்? நம் அனைவர்களுக்கும் அறியக்கூடிய லுக்மான் ஹக்கீம் என்று ஒரு ஞானம் பெற்ற அல்லாஹுடைய அடியான் இருந்தார்கள். லுக்மான் அவர்கள் ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு நபர், நல்ல ஒரு அடியான், அல்லாஹுடைய அடியார்கள் ஒன்று. நபி கிடையாது. எப்படி ஹிவர் அவர்கள் ரஜுலுன் சாலிஹ் என்று கூறினோமோ அதே போல லுக்மான் இவர்களும் என்ன ஹக்கீம், ஞானம் பெற்றவர்கள், விஸ்டம் பெற்றக்கூடியவர்களுக்கு சொல்லப்படும் லுக்மான் ஹக்கீம். இங்கு அல்லாஹு தஆலா சூரத்துல் லுக்மானில் சிறந்தவர்களுடைய தன்மைகளை அல்லாஹு தஆலா பட்டியலிட்டு கொண்டு வருகின்றான். பிறகு அதற்கு பிறகு முஷ்ரிக்கீன்களுடைய நிலைகளையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். சூரத்துல் லுக்மானுடைய வசனங்கள் பார்க்கும் பொழுது தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். அவர்கள் எத்தகையோர் என்றால் தொழுகையை நிலைநாட்டுவார்கள்,
சகாத்தையும் கொடுத்து வருவார்கள். இன்னும் அவர்கள் மறுமையின் உறுதியை நம்புவார்கள். இது இவர்கள்தாம் தம் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள். இந்த முஃமின்களாக இருக்கக்கூடியவர்கள், முஹ்சினீனாக இருக்கக்கூடியவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சொல்லப்பட்ட விஷயத்தில் எந்த அளவு நம்முடைய தொடர்பு இருக்கு? தொழுகை பேணுகின்றோமா? முறையாக நம்ம ஜக்காத்தை கொடுக்கின்றோமா? மறுமையின் மீது நம்பிக்கை கொள்கின்றோமா? மறுமையின் மீது எல்லாமே நம்பிக்கை கொள்றாங்க. ஆனா அந்த மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வதுனா என்ன அர்த்தம்? அதற்காக தயாரிப்பு செய்யும். அதற்காக தயாரிப்பு செய்வதுதான் உண்மையான மறுமையை நம்புவது என்று. ஒரு பாதிப்பு இருக்கு, அங்க போவாதீங்க, அங்க பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படும் பொழுது அங்கிருந்து விலகி கொள்வதுதான் அதை நம்புவது. பாதிப்பு ஏற்படும், தொட்டா ஷாக் அடிக்கும், நீங்க லேசாக சாஞ்சா கீழே விழுந்துரும் என்று நம்ம முஹம்மது சொன்னா நம்ம அப்படி விலகி வந்துட்டோம்னா என்ன, சரி சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம நம்பிக்கை கொள்றாங்க என்று. அப்போ மறுமையின் மீது நாம் ஈமான் கொள்கின்றோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மறுமையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படக்கூடிய விஷயங்களிலும் என்ன, அதிலிருந்து எப்படி என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை முன்னெடுப்பது தான் மறுமையின் மீது ஈமான் கொள்வது. இல்லைன்னா எல்லாருமே என்ன மறுமையின் மீது ஈமான் கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு முரணாக மனிதன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றான். அதே போல முஷ்ரிக்கின்களாக இருக்கக்கூடியவர்கள், பாவிகளாக இருக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்கள் அல்லாஹுடைய வசனங்களிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக சில பாடல்களை பாடக்கூடியவர்களும் சில புராண கதைகளை பேசக்கூடியவர்களை அவர்கள் விலைக்கு வாங்கி மக்களுக்கு மத்தியில அந்த வசனங்களை கேட்கக்கூடிய விஷயத்திலிருந்து திசை திருப்புவதற்காக இவர்கள் இப்படிப்பட்ட சில நாடகங்களை ஏற்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். இவர்கள் தவிர மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுகளை விலைக்கு வாங்கி அவற்றால் மக்களை அல்லாஹ்வின் பாதையில் இருந்து வழி கெடுக்கவும் அல்லாஹ்வின் பாதையை பரிகாசமாக்கி கொள்ளவும் முயல்கிறார்கள். இத்தகைய ஒரு இழிவு தரும் வேதனை உண்டு. இந்த வசனத்தை கொண்டுதான் அங்கனித்து கூறிய அல்லாஹ் அடியார்களே, உலமாக்கள் பாட்டை கேட்பதும் மியூசிக்கும் என்ன ஹராம் என்று குறிப்பிடுகின்றார். மியூசிக்கும் பாட்டு என்ற விஷயம் என்ன ஹராம். ஏன்? மனிதனை அல்லாஹுடைய வசனத்திலிருந்தும் குர்ஆனிலும் அவனை திசை திருப்புகின்றது. அதனுடைய மோட்சத்திலும் அதனுடைய மயக்கத்திலும் அவன் அதையே கேட்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அறியாமல் என்ன செய்யணும், அதை வளர ஆரம்பிக்கின்றான். பார்க்குறோமா இல்லையா? ஒரு ஒரு அந்த பாட்டு 1க்கு 4 வாட்டி கேட்டாருன்னா அது முழுமையாக அவரே பாடியது போலவே என்ன மரணம் ஆயிடுது. அதே சூர ஃபாத்திஹாவை கொஞ்சம் நல்லா ஓதுங்க என்று சொன்னா, இல்லை ஹசரத் எனக்கு வராது, நான் அரபிக்காரன் கிடையாது. அப்போ அது எப்படி வந்தது? இப்போ நம்முடைய ஆர்வம் தான். இதுக்கு சொல்லும் பொழுது இதுக்கு நமக்கு எந்த ஒரு வழியும் வராது. 1க்கு 4 வாட்டி இதை படிச்ச, இதை ஒரு 3 வாட்டி நீ அல்லாஹு தஆலா மீது நம்பிக்கை கொண்டு இதை படிக்க வேண்டும், இது என் மீது கடமை என்று இருக்கும் பொழுது, அதை ஆர்வத்துடன் படிக்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். சிறு குழந்தைகள் மரணம் செய்கின்றார். சிறு குழந்தைகள் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகள், அதே மாதிரி பெண்கள் இருக்கக்கூடியவர்கள் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் மரணம் செய்கின்றார்கள். இஸ்லாத்தை தழுவி குர்ஆனை மரணம் செய்துவிட்டு பிறகு மார்க்க கல்விகளுடைய விஷயத்தில் படித்து அங்கே சுப்ஹானல்லாஹ் பட்டம் பெறுகின்றக்கூடிய மக்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், ஆண்களிலும் பெண்களிலும். அப்போ இதெல்லாம் ஒரு சாக்கு தான். ஆக இதை பற்றியும் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் தெளிவுபடுத்தினால், இவர்களுக்கு அத்தகையவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், பாருங்க, ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் அவற்றை கேட்காதவனை போல் அவன் 2 காதுகளிலும் செவிட்டுத்தனம் இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திரும்பி விடுகிறான். ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. நபியே, நீர் நற்செய்தி கூறுவீராக. வேதனை கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஏளனமாக அவர்களை கேவலப்படுத்துவதற்காக அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? அவர்களுக்கு நற்செய்தி சொல்லிடுங்க. தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? கிளாட் டைடிங் கொடுங்க என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றார். இப்போ இது என்ன? இது முழுக்க ஒரு இந்த எந்த ஒரு விஷயம் அல்லாஹுடைய நினைப்பை கொண்டு நம்மை திசை திருப்புகின்றதோ அது அனைத்துமே என்ன?
தடை செய்யப்பட்டது. இதில் தான் ஒன்று என்ன, நஷீத் என்று பெயரில், இஸ்லாமிக் நஷீத் என்று பெயரில் பின்னாடி ஹம்மிங்கை போட்டு, பின்னாடி மியூசிக்கை போட்டு என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிக் சாங்கு, இஸ்லாமில் சாங்கே கிடையாது, பின்னாடி மியூசிக்கை போட்டு என்ன செய்கிறாங்க, அதை விட்டு விட்டு இதனால் என்ன ஆகுது, மனிதன் குர்ஆனை மனப்படம் செய்வதோ அல்லது படிக்கக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு திசை வரவே மாட்டுது. அதே நஷீதை கேட்கணும்னா அவ்வளோ ஆர்வத்தை கேட்கக்கூடியவனாக ஆகின்றான். இதனால் என்ன, திசை திருப்பக்கூடிய நிலை ஏற்படுது. அதைவிட மோசமாக பார்க்கும் பொழுது ஷேக் முஹம்மது அல் முக்தார் ஷங்கீத்தி ஹஃபிதஹுல்லா, மிகப்பெரிய ஒரு அறிஞர், மதீனாவில் இருக்கக்கூடிய அறிஞர், அவர் தன்னுடைய உரை மிக சுப்ஹானல்லாஹ் உணர்வு ரீதியான ஒரு அவருடைய உரை இருக்கும். நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய அந்த உணர்வு, அந்த அவருடைய உரை இருக்கும். அரபி மொழியில், இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேஷனும் அதில் சப்டைட்டிங்கில். அவர்களுடைய உரையை என்ன செய்தார்கள் என்றால், சிலர் பின்னாடி அந்த ஹம்மிங் சவுண்டு, இந்த பின்னாடி வரும் அந்த மாதிரி ஹம்மிங் சவுண்டை கொண்டு நிறைய அவருடைய ஸ்பீச்சை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. மக்களுடைய உள்ளத்தில் அது போய் சேர்ந்தது. இவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்தவுடனே தனியாக ஒரு ஆடியோ போட்டு, யாரெல்லாம் இந்த விஷயத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய அந்த உரையில் பின்னாடி ஒரு மியூசிக்கையும் அல்லது ஹம்மிங் சவுண்டை போட்டு மக்களை கவர வேண்டும் என்பதற்காக, உள்ளத்தை மென்மையாக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் என்னுடைய உரையில் அதிகப்படுத்தினார்களோ அந்த விஷயத்திலிருந்து என்னை நான் தனிமைப்படுத்திக் கொள்கின்றேன். எனக்கும் அந்த விஷயத்திற்கு எந்த தொடர்பும் கிடையாது. செய்தவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி உடனே அதை அகற்றுங்கள் என்று கூறிவிட்டு, பிறகு என்ன காரணம் கூறினார்கள், அல்லாஹுடைய வசனம் சொல்லப்படுது, உங்களுடைய உள்ளம் உருகவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உபதேசங்களுக்கு சொல்லப்படுகின்றது, உங்களுடைய உள்ளம் மென்மை அடையவில்லை, கடினமான ஒரு நிலையில் தான் இன்னும் இருக்கின்றது. ஆனால் பின்னால் அனுப்பப்படக்கூடிய அந்த ஹம்மிங் சவுண்டால உங்களுடைய உள்ளங்கள் மென்மை அடைகின்றதா? இது எப்படிப்பட்ட ஒரு அநியாயம்! அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்கள் உங்களுடைய உள்ளத்தை மென்மைப்படுத்தல, பின்னாடி இருக்கக்கூடிய மியூசிக் தான் உங்களுக்கு உள்ளத்தை மென்மைப்படுத்துகின்றார். உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று அவர் மிக கடினமாக எச்சரிக்கை. கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள், அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்ட கடினமாக உள்ளமாக இருக்கட்டும், அதை மென்மைப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள இது ஒரு அதிசயமான ஒரு வேதமாகவும் இருக்கின்றது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை சிறந்த வார்த்தை, அதை விட ஒரு சிறந்த வார்த்தை நாம் பார்க்க முடியாது. அது இங்கு சொல்லப்பட்டது. பிறகு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு கிட்டத்தட்ட 10 உபதேசம் செய்கின்றார். இங்கே நேரம் இல்லை. கணித்துக்குரிய தாய்மார்களே, பெற்றோர்களே, கண்டிப்பாக இந்த உபதேசத்தை படிங்க. அதை படித்து நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த உபதேசம் இருக்கின்றது என்று நாம் அவங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். இது நம் மீது ஒரு கடமையாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த உபதேசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் தன்னுடைய குழந்தைக்கு, தன்னுடைய மகனாருக்கு முதல் விஷயம் உபதேசம் செய்வது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய மகனே, அல்லாஹுக்கு இணை வைத்து விடாது. நிச்சயமாக இணை வைப்பது என்பது இருக்கக்கூடிய குற்றத்திலே மிக மோசமான ஒரு குற்றம், அநியாயத்திலே மிக மோசமான அநியாயம் என்று முதல் தௌஹீத், அல்லாஹுடைய உரிமையை அங்கு நினைவுபடுத்துகின்றது. அடுத்ததாக பெற்றோர்களை பற்றி அல்லாஹு தஆலா அங்கு தன்னுடைய மகனாருக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். இது கண்டிப்பாக கிட்டத்தட்ட 10 உபதேசங்கள் இருக்கு. இந்த உபதேசத்தை நம்முடைய குழந்தைகளுடைய கரத்தை பிடித்து, என் மகனே, இந்த தௌஹீதுடைய விஷயத்தில் நீ உறுதியாக இரு. ஷிர்க் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில் தெளிவாக நீ இரு, அஞ்சி கொண்டு இரு. இரண்டாவது, உன்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களை நீ கண்ணியப்படுத்துவீராக. இப்படி என்று அவனுடைய விரலை நாம குறிப்பிட்டு எண்ணி அவருக்கு உபதேசம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த உபதேசம் உள்ளத்தில் சென்று பதியும். நிறைய மிக சிறந்த ஒரு உபதேசம், ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய உபதேசம் அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் பதினால்தான் இந்த லுக்மான் ஹக்கீமுடைய உபதேசம் அவ்வளவு சிறந்த உபதேசமாக இருந்ததுனால அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாள் காலத்தில் வாழ்ந்த ஒருவராக இருந்தார். ஆனால் அல்லாஹு தஆலா
அவர்களுடைய அந்த உபதேசத்தை இங்கு நமக்கு பதிவு செய்தான். பிறகு சூரத்து சஜ்தாவிலும் இந்த சூரத்து லுக்மான்ல கடைசியில் அல்லாஹு தஆலா மறுமையுடைய விஷயங்களை பற்றியும் தன்னை மறுமைக்கான தயாரிப்பு செய்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நினைவுபடுத்திவிட்டு 5 மறைவான விஷயங்கள் உடைய கல்வி அவனிடம்தான் இருக்கின்றது. மறுமை எப்பொழுது வரும், ஒரு மனிதன் என்ன எங்கு எவ்வளவு சம்பாதிப்பான், எங்கு அவனுக்கு மௌத்து வரும், என்னெல்லாம் செய்வான் என்று எல்லாத்தையும் அல்லாஹு தாலா, இது அனைத்தும் என்ன கிட்டத்தட்ட 5 விஷயங்கள் அல்லாஹு தாலா மட்டும்தான் அறிவான். வேறு யாருக்கும் இந்த கேள்வி இல்லை என்று அல்லாஹு தாலா தெளிவாக குறிப்பிட்டு விட்டான். அதற்கு பிறகு சூரத்து சஜிதாவுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது சூர மக்கியாவாக இருக்கின்றது. 30 வசனங்கள் இருக்கு. சூரத்துல் காஃபிருக்கு பிறகு இறக்கப்பட்டது. இந்த சூரத்து சஜிதாவுக்கு 3 பெயர்கள் இருக்கு. ஒன்று சூரத்து சஜிதா என்று. ஏனென்றால் இதில் சஜிதாவுடைய வசனங்கள் வருவதினால் ஜுமாவுடைய ஃபஜரில் பொதுவாக சுன்னத்தாக இருக்கு ஓதுவது. அதனால்தான் நம்ம ஜுமாவுடைய முதல் ரக்காயத்தில் நம்ம சூரத்து சஜிதா ஓதக்கூடிய இமாம் நாம் பார்த்தோம். இரண்டாவது அந்த வசனம் கிட்டத்தட்ட 15வது வசனத்தில் வருது. இரண்டாவது பெயர் சஜிதத்து லுக்மான் என்று வரும். சஜிதத்து லுக்மானுடைய சஜிதா என்ன அர்த்தம், ஏன் இந்த விஷயம் வந்தது என்றால், இன்னொரு ஹாமீம் சஜிதா இருக்கு. ஹாஃபிதாக இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு தெரியும். இன்னொரு சஜிதா இருக்கு, ஹாமீம் சஜிதா என்று. அது சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். அஹ்சன், சூரத்துல் ஃபுஸ்ஸிலத். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், அந்த சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய அந்த ஹாமீம் சஜிதாவை இது இல்லை என்று சொல்வதற்காக சூரத்து லுக்மானுக்கு பிறகு வரக்கூடிய சஜிதா சூரா என்று அறிமுகப்படுத்துவதற்காக, இந்த முதாஃப் இலை என்று நம்ம சொல்லுவோம். சஜிதத்து லுக்மானுடைய சஜிதா என்றெல்லாம் லுக்மான் உடைய சூறாவுக்கு பிறகு சேர்ந்து வரக்கூடிய அந்த சூரா என்று பெயர் சூட்டப்பட்டது. மூன்றாவது அல் மதாஜி என்று கூட சொல்லப்படும். அல் மதாஜி என்று சொல்லும் பொழுது நம்முடைய படுக்கைக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஏன் இந்த வசனத்தில் 16வது வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, முஃமின்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய படுக்கையிலிருந்து அல்லாஹ்வை அஞ்சி எழுந்து நின்ற வண்ணமாக அவர்களை அல்லாஹு தாலாவை வணங்குவார்கள். அவள் அல்லாஹ்வை ஆதரவு கொண்டும் அல்லாஹு தாலாவை அஞ்ச நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி வருவார்கள் என்ற அந்த விஷயம் சொல்லப்பட்டதனால் அங்கு சூரத்து சஜ்தா என்று சொல்லப்படுகின்றது. இதில் அல்லாஹு தாலா ஆரம்பிக்கும் பொழுதே மனிதனை படைத்த அந்த நிலையையும் அல்லாஹு தாலா பதிவு செய்தான். பிறகு அவன் எங்கு போய் சென்று அடைவான், அவனுடைய இருப்பிடம், மீளக்கூடிய இடத்தையும் அல்லாஹ் பதிவு செய்தான். அதே போல சொர்க்கம் மற்றும் நரகத்துடைய விஷயங்களையும் இந்த அத்தியாயத்தில் பதிவு செய்தான். அதே போல சில முஃமின்களுடைய சில தன்மைகளையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்தான். அதில் சுப்ஹானல்லாஹ், மனிதன் உறுதியாக இருந்து சபராக பொறுமையாக இருக்கக்கூடியவனுக்கு பிரதிநிதித்துவமோ அல்லது ஆட்சி அதிகாரமோ அல்லாஹு தஆலா கொடுப்பான். பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு சபராக இருந்தார்கள், அவர்கள் யகீனை இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கு பதிவு செய்யும். பிறகு சூரத்துல் அஹ்ஸாபுடைய சூரா, இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபுடைய விஷயங்கள் 2-3 தான் இருக்கு. நாம் நாளை அமர்வில் நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட சூறாக்களை நாம் நேரம் எடுத்து இதை படிப்பதற்கும், குறிப்பாக நம்மீது பொறுப்புள்ள நம்முடைய குழந்தைகளை தர்பியத் செய்யக்கூடிய விஷயத்தில் அதற்கு மிக சிறந்த உபதேசமாக லுக்மான் ஹக்கீம் அவர்களுடைய உபதேசங்களை நாம் படித்து அதை நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு அவர்களை அரவணைத்த நிலையில் உபதேசம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அவங்களுடைய உள்ளத்தில் சென்றடையும். அது மட்டுமல்ல, மறுமையுடைய விஷயத்தில் நாம் எப்பொழுதுமே மறந்து விடாமல் இந்த உலகத்தை நாம் இதை அடையும் பொழுது மறுமையுடைய லட்சியம், இலக்கு, குறிக்கோள், நோக்கம் அனைத்துமே நம் முன்வைத்து நாம் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு என்றென்றும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்